வணக்கம் நண்பர்களே. இன்றைய அதிகாரம் விருந்தோம்பல். 9வது அதிகாரம். திருக்குறள் நறுக்குரை. உரையாசிரியர் முனைவர் சு. மீனாட்சி சுந்தரம், பெரியகுளம் அரசு உயர்நிலைப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டே. வாழ்வின் பொருள் விருந்தோம்பல். விருந்து புறத்ததா தான் உண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற் பாற்றன்று. சாவா மருந்தினை உன்னற்க விருந்தினரை விட்டு. வரிவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று. கெடுதல் இல்லை விருந்து ஓம்புவர்க்கு. அகனமந்து செய்யால் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவானில். செல்வ மகள் குடியிருப்பால் விருந்தோம்பும் வீட்டில். வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். விருந்தோம்பல் விதை கிடைக்கும் விளை நிலத்திற்கே. செல்விருந்து ஓம்பி வரிவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. வரிவிருந்து நல்வுலகில் விருந்தாவான். இணை துணை என்பதொன்று இல்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன். விருந்தின் பயன் உண்பவரின் மனம். பரிந்தோம்பி பற்றிற்றம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். செல்லரித்த செல்வம் விருந்தோம்பாது. உடமையில் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்க்கண் உண்டு. விருந்தோம்பல் அறிவு விருந்தோம்பாமை இழிவு. மோப்பக்குடையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்கக்குடையும் விருந்து. முகம் திரிந்தார் விருந்து அச்சம் போல். முகம் திரிந்தார் விருந்து அச்சம் போல். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.